சங்கரா மீன்ல ஒரு தரமான செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துடலாம் வாங்க. செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 3/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 3 காய்ந்த காஷ்மீரி மிளகாய், 3 காய்ந்த மிளகாய். இது எல்லாத்தையும் மிதமான ஃப்ளேமில் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஆற விட்டுடலாம். அதே பேனில் 5 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துக்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூட 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1 டீஸ்பூன் திக்காக கரைச்சி எடுத்த புளி பேஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. 2 சங்கரா மீன் தாங்க எடுத்துருக்கிறேன், முழு மீன். மீனை நல்லா கழுவி எடுத்துட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடித்து தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மசாலா போடுங்க, இல்லைன்னா மசாலா ஒழுங்க மீனில் ஒட்டாது. மீனை நல்லா சுத்தம் பண்ணி நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேங்க தலையோட. இப்போ இந்த மசாலாவை இந்த மீனில் அப்படியே எல்லா பக்கமும் தடவி எடுத்துக்கலாம். நல்லா உள்ள வயிறு பக்கங்களில் எல்லா பக்கத்துலேயும் இருக்கிற எல்லா மசாலாவையும் நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அரிசி மாவு அதையும் மேலே தூவி நல்ல ஒரு கோட்டிங், நல்ல ஒரு திக் கோட்டிங் வர மாதிரி ஊற வச்சு விட்டுடுங்க. மினிமம் 1/2 மணி நேரம், உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மீனை ஃப்ரிட்ஜ்லேயோ வெயிலையோ வச்சு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் மீனை மசாலா தடவி ஊற வச்சு பொரிச்சிங்கன்னா மீனோட டேஸ்ட் நல்லா ருசியாக இருக்கும். இப்போ மீன் நல்லா ஊறிடுச்சுங்க. ஒரு பேனை வச்சு தேங்காய் எண்ணெயில் நான் இன்றைக்கி பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். கருவேப்பிலை போட்டு மீனை தூக்கி சூடான எண்ணெயில் அப்படியே வச்சுடுங்க. மிதமான ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. 4லேருந்து 5 நிமிஷம் பொறுமையாக நிதானமாக வேகட்டும். டிஸ்டர்பே பண்ணாதீங்க மீனை. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போடுங்க. அதே மாதிரி ஒரு 4 நிமிஷம். மீனை பொரிச்சு எடுக்கும் போது எப்போவுமே மிதமான ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியே சீக்கிரம் தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். இந்த சூடான எண்ணெயை ஒரு ஸ்பூனில் எடுத்து அந்த மீன் மேலே அந்த சைட்லலாம் அப்படியே ஊற்றி விடுங்க. ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது மீனை திருப்பி போட்டுகிட்டே இருக்காதீங்க, மீன் சீக்கிரம் உடஞ்சி போயிடும். நல்ல ஒரு கமகமன் வாசம் வருதுங்க. மறுபடியும் ஃபைனலாக திருப்பி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு 2 பக்கத்தையும் ஃபைனல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துடுங்க. வாவ், அட்டகாசமாக ரெடி ஆகிருக்குல்ல நம்ம மீனை பொரிச்சு எடுக்கும் போதே அந்த செட்டிநாடு ஃப்ளேவர் கிச்சன் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குங்க. எலுமிச்சை சாறு பிழிஞ்சு இந்த மீனை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இன்றைக்கி. வாவ், சாஃப்டாக இருக்குங்க, சூடாக இருக்குது. நல்ல பூண்டு, வெங்காயம், பெருஞ்சீரகம், மிளகுன்னு அட்டகாசமாக இருக்குங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் சொல்லுங்கள். எல்லோரும் இந்த ரெசிபியை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். இந்த மீன் ஃப்ரையை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு செட்டிநாடுக்கே போய் மீன் ஃப்ரை சாப்பிட்ட ஃபீல் வந்துச்சான்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.